முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். கோவையில் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். விவரம் சொல்லலாம் ஞானசேகரன். கோபால் வணக்கங்க. அதாவது கோவையில் துப்பாக்கி வாங்கி வைத்திருந்த ஐடி ஊழியர் உட்பட 3 பேரை கைது செய்திருக்காங்க. கோவை தீவிர தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த சில நாட்களாக 3 ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. பீகார் மாநிலத்திலிருந்து துப்பாக்கி ஒன்றை கோவைக்கு சேர்ந்த நபர்கள் வாங்கி இருப்பதாக தெரிய வந்திருந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்பொழுது கோவை பீளமேடு அடுத்த வினோபாஜி நகர் பகுதியில் வசித்து வந்த இளைஞர்கள் சிலர் துப்பாக்கியை வாங்கியது தெரிய வந்தது. தொடர்ந்து தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் பீளமேடு போலீசார் வினோபாஜி நகர் சந்தேகத்திற்கு வீட்டை அதிரடியாக முற்றுகையிட்டு உள்ளே நுழைந்து சோதனை நடத்தினர். அப்பொழுது அந்த வீட்டில் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்த 3 நபர்கள் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பிடிபட்ட நபர்கள் சேரன் மாநகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு, காலப்பேட்டி பகுதியைச் சேர்ந்த ஹரிஸ்ரீ மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குந்தன்ராஜ் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் அவர்கள் 3 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி ஞானசேகரன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.